தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லண்டன் பேஸ்டு எம்என்சி கம்பெனிலேருந்து வேரியஸ் கேட்டகிரியில் ஜாப்ஸ் வந்திருக்குங்க. ஸோ ஹாக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி. இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாக்கின்ஸோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அப்படிங்கிற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் அப்போது 9 லட்ச ரூபா மந்த்லி சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 70,000. அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டீங்கன்னா 12 லட்ச ரூபா உங்களுக்கான மந்த்லி சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட மந்த்லி உங்களுக்கு 1 லட்ச ரூபா சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பர்சன் வித் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அவங்களும் ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் எப்படி இருக்கணும்னா 21லேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது 200 வேர்ட்ஸ் இங்கிலீஷில் உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஏன் வந்து நான் ஹாக்கின்ஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 200 வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. இதில் வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் சாய்ஸை வந்து நீங்கள் எழுதணும். எதுவுமே வந்து அவங்கள எக்ஸாஸ்ரேட் பண்ணுற மாதிரி எழுதாதீங்க. எழுதுனா அவங்க ஜாயின் பண்ண எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ உண்மையாகவே உங்களுக்கு பர்சனலாக ஒருத்தவங்க பார்த்தோன்னே இந்த ரீசன் எனக்கு ஓகேன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ரீசனாக நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியை வந்து என்னென்ன கேட்டகிரியில் என்னென்ன பொசிஷனுக்கு கீழே எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் எடுக்கிறாங்க, டெக்னிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க, அக்கௌண்ட்ஸு, கமர்ஷியலில் எடுக்கிறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸில் எடுக்கிறாங்க, ஐடியில் எடுக்கிறாங்க, லீகல் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ஸும் எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குங்க. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே தான் எழுத போகிறீங்க. ரிட்டன் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷனும் ஒரு ஃபைனல் இன்டர்வியூவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரயில் ஃபேர்ஸ், அதாவது ஏசி டயர் 3 கிளாஸ் ரயில் ஃபேர் வந்து போகிறதுக்கும் வர்றதுக்கும் அவங்களே கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கு கீழேயும் அப்ளை ஃபார் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அப்ளை ஃபார் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் ஜாப் அப்ளைடு ஃபார் கமர்ஷியல், அதே மாதிரி ஜாப் அப்ளைடு ஃபார் அக்கௌண்ட்ஸு, அதே மாதிரி ஜாப் அப்ளைடு ஃபார் டெக்னிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அதுக்கு கீழே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், சர் நேமு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடின்னு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெசன்ட் ரெசிடென்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் தெரியுங்கிறதுனால தமிழையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேர் டிட் யூ ஃபைண்ட் அப் அபவுட் அவர் ஜாப் போஸ்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூஸ் பேப்பர்லையா, சோஷியல் மீடியாலையா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சோஷியல் மீடியா நம்ம சேனல் பேரை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட பயோடேட்டா வந்து அவங்க அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10 MBக்குள்ளே உங்களோட பயோடேட்டாவை நீங்கள் அவங்களுக்கு அப்லோட் பண்ணணும். ரெஸ்யூம் வேணாங்க, பயோடேட்டா மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா 200 வேர்ட்ஸ்க்குள்ளே ஹாக்கின்ஸில் நான் ஏன் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு வாட்ஸ்அப் அப்டேட்ஸை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுங்க. ஸோ நீங்கள் இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க இன்டர்வியூக்கான கால் லெட்ரு, எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஒரு தடவை செக் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஜாப் கிடச்சிருச்சுன்னா உங்களோட லைஃபே செட்டில்டு ஸ்டேஜுக்கு போயிடும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஜாப்பு. லண்டன் பேஸ்டு எம்என்சி கம்பெனி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.